அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் லேப் செஷன் பார்க்க போகிறோம். இது லேப் 7, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கிளாஸ் 7 பார்த்தோம்லே, இல்லஸ்ட்ரேஷன் குரூப், அதுக்கு உண்டான லேப் செஷன் தான் இது, ஓகேங்களா? ஸோ இந்த லேப் எக்ஸசைஸில் என்னென்ன கொஷின் பார்க்க போகிறோன்னா, இதில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஓப்பன் ஏ எக்ஸல் ஒர்க் புக் அண்ட் டூ த பிலோ ஸ்டெப்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸல் ஒர்க் புக்கை ஒன்று ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் கீழே இருக்க ஸ்டெப்ஸை நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன். ஸோ பாருங்கள், எக்ஸல் ஒர்க் புக்கை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு படித்து பார்க்கலாம். ஸ்டெப் 1, இன்செர்ட் பிக்சர் ஆன் த பேஜ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிக்சரை அந்த பேஜில் இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிக்சர் எப்படி இன்செர்ட் பண்ணுறது? இன்செர்ட் டேப்பில் பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம லைப்ரரி ஸ்கூலில் எங்கே பிக்சர் இருக்கோ அங்கே போகும். ஸோ நீங்கள் எந்த இடத்துல பிக்சர் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல சர்ச் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் பிக்சரை இன்செர்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், பிக்சரை இன்செர்ட் பண்ணியாச்சு. எனி பிக்சர், நீங்கள் எந்த பிக்சர் வேணாலும் உங்கள் சிஸ்டமில் எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, ஸ்டெப் 2, சேஞ்ச் த பிக்சர் இன் ஓவல் ஃப்ரேம் யூஸிங் பிக்சர் ஸ்டைல். என்ன சொல்லியிருக்காங்க, ஓவல் ஃப்ரேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க பிக்சர் ஸ்டைலை யூஸ் பண்ணி. ஸோ எங்கே இருக்குது, ஃபார்மேட் டேப்பில் இருக்கும், ஓகேங்களா? நம்ம பிக்சர் இன்செர்ட் பண்ணோன்னே ஃபார்மேட் டேப் ஓப்பன் ஆகல, அதில் பிக்சர் ஸ்டைல் இருக்கும், அதில் ஓவல் ஃப்ரேம், ஓகேங்களா? இங்கே 2 டைப் ஆஃப் ஓவல் ஃப்ரேம் இருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு ஓவல் ஷேப் இருக்கும், இங்கே ஒரு ஓவல் ஷேப் இருக்கும். ரெண்டுமே ஓவல் ஃப்ரேம் தான். நீங்கள் இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த ஓவல் ஃப்ரேமை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது, யூஸ் த பிக்சர் எஃபெக்ட் இன் ஷேடோ பர்ஸ்பெக்டிவ் பிலோ, ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பிக்சர் எஃபெக்ட் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஷேடோ ஆப்ஷனில் பர்ஸ்பெக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பிலோ கொடுங்க, ஓகேங்களா? ஸோ எங்கன்னா பிக்சர் எஃபெக்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், அதில் ஷேடோ, ஓகேங்களா? அதில் பர்ஸ்பெக்டிவ், ஓகேங்களா? அதில் இந்த பிலோ, ஓகேங்களா? இதில் கிளிக் பண்ணாவே பாருங்கள், பிலோன்னு கீழே நேம் காமிக்குதா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அகைன் சொல்கிற பாருங்கள், பிக்சர் எஃபெக்ட்ஸில், ஷேடோவில், பர்ஸ்பெக்டிவில், பிலோ, ஓகேங்களா? சேம் நீங்களும் இதே மாதிரி கொடுங்க, ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு, ரொட்டேட் த பிக்சர், சூஸ் ஃப்ளிப் ஹரிசாண்டல் ஆப்ஷன். பிக்சரை ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப் ஹரிசாண்டல் ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொட்டேஷனில் ஃப்ளிப் ஹரிசாண்டல், ஓகேங்களா? கொடுத்தாச்சு, ஓகேங்களா? ரொட்டேஷன் கொடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ணோம், நாம் இப்போ பிக்சரை இன்செர்ட் பண்ணோம், அதுக்கு ஓவல் ஃப்ரேம் கொடுத்தோம். ஓவல் ஃப்ரேம் 2 இருந்துச்சு, கடைசியாக ஒரு ஓவல் ஃப்ரேம் இருந்துச்சுல, அதை கொடுக்க சொன்னேன். அடுத்தது பிக்சர் எஃபெக்ட்ஸில், ஷேடோவில், பர்ஸ்பெக்டிவில் பிலோன்ற ஆப்ஷன் கொடுத்தோம், அதுக்கு நமக்கு ஷேடோ வந்துச்சு. அடுத்தது ஃப்ளிப் ஹரிசாண்டலில் ரொட்டேஷனில் போயிட்டு மாற்றணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் தான் இப்போ நம்ம பண்ணோம். அடுத்தது செகண்ட் கொஷின், சேவ் ஃபைல் இன் த ஸ்பெசிஃபைடு நேம் அண்டு லொக்கேஷன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஃபைலை சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியெல்லாம் எங்கே நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணீங்க, ஸ்டூடெண்ட்டில், DCA கோர்ஸில், அங்கே ராஜா, அதாவது உங்கள் நேம் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும், அடுத்து எக்ஸல் சப்ஜெக்ட் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே இன்றைக்கி என்ன லேப், 7th லேப். ஸோ 7 போட்டு லேப் 7, டேட்டு, மந்த், இயர், சேம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்களோ அதே ப்ரொசீஜர் தான், ஓகேங்களா? ஸோ சேவுக்கு இந்த ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு சேவ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா Ctrl+S. ஸ்டூடெண்ட்டில், DCA கோர்ஸில் உங்கள் நேம் போட்ட ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே ஸோ எக்ஸல் சப்ஜெக்ட்குள்ளே ஸோ லேப் 7ன்னு போட்டு டேட் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க.
சேவ் அஸ் டைப் பார்த்துக்கோங்க. எக்ஸல் ஒர்க் புக்கில் தான் இருக்கான்னு இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்கள் உங்களோட எக்ஸல் ஒர்க் புக் சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் கொஷின் முடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் கொஷின், இன்செர்ட் கிளிப் ஆர்ட் பிக்சர் அண்டு ஃபாலோ எபோ சேம் ஸ்டெப். என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளிப் ஆர்ட் பிக்சர் ஒன்று யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபாலோ எபோ சேம் ஸ்டெப்னா பிக்சர் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிக்சர் ஃபார்மேட்டும் ஒன்று தான், கிளிப் ஆர்ட் ஃபார்மேட்டும் ஒன்று தான். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் கிளிப் ஆர்ட்டில் இன்செர்ட்டில் கிளிப் ஆர்ட்டில் போயிட்டு ஸோ நார்மலாக எதுவுமே கொடுக்காம கோ கொடுத்துக்கோங்க. ஸோ அதை எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் இன்செர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ பிக்சர் இன்செர்ட் பண்ணோன்னே என்ன பண்ணோம், அடுத்தது ஓவல் ஃப்ரேம் கொடுத்தோம். ஓகேங்களா? ஓவல் ஃப்ரேம் எந்த ஃப்ரேம் கொடுத்தோம், இந்த கடைசியாக இருக்குல்ல, ஸோ அந்த ஃப்ரேம் கொடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. அடுத்தது பிக்சர் எஃபெக்ட்ஸில் ஷேடோவில் பர்ஸ்பெக்டிவ் பிலோ பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? ஸோ இதுதான் கொடுத்தோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம் இல்லையா, அதில் போயிட்டு பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது ரொட்டேஷனில் ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் தான் நம்ம பிக்சர் ஃபார்மேட்டில் பண்ணோம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஞாபகம் இல்லைன்னா முன்னாடி திருப்பி அது என்ன ஸ்டெப்ஸோ எழுதியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கிளிப் ஆர்ட் பிக்சரும் இன்செர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ட்ரா ஏ ஓவல் ஷேப் அண்டு ஃபாலோ பிலோ ஸ்டெப். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓவல் ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸை செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்செர்ட்டில் ஷேப்பில் ஓவல் ஷேப், இந்த ஷேப்பு. ஓகேங்களா? ஓவல் அதிலே நீங்கள் கிளிக் பண்ணும் போதே எழுதியிருக்கோம், கொடுத்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ட்ரா பண்ணோன்னே நமக்கு மறுபடியும் ஃபார்மேட் டேப் ஓப்பன் ஆகிடும். அடுத்தது இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஷேப் ஃபில் இன் க்ரீன் கலர் அண்ட் அவுட்லைன் ரெட் கலர். ஸோ ஃபில் கலர் க்ரீனும் அவுட்லைன் கலர் ரெட்டும். அது எங்கே இருக்குன்னா ஃபார்மேட்டில் இங்கே ஷேப் ஃபில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே க்ரீன் கலர் அண்ட் அதுக்கு கீழே அவுட்லைன் இருக்கும், அதில் ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ ஷேப் ஸ்டைலில் நீங்கள் இங்கே க்ரீன் கலர் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை ஷேப் ஃபில்லில் போயிட்டு க்ரீன் கலர் கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷேப் ஃபில் கலர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஃபில் கலரே கொடுங்க. ஃபில் கலர் வந்து க்ரீனும் அவுட்லைன் கலர் வந்து ரெட்டும். ஓகேங்களா? அடுத்தது ரைட் MS Excel இன்சைட் த ஷேப் யூஸிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல் ஆப்ஷன். ஸோ அந்த ஷேப்புக்குள்ளே MS Excelன்னு டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸை இதை கிளிக் பண்ணிவிட்டு MS Excel டைப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ டூல் பாக்ஸ் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணி நம்ம MS Excel டைப் பண்ணியாச்சு. அடுத்தது டெக்ஸ்ட் ஃபில் ப்ளூ அண்ட் போல்டு. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ஸ்டைல் அதை வந்து ப்ளூ கலரில் ஃபில் பண்ணிவிட்டு போல்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டை அதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ளூ கலர் கொடுத்துட்டு தென் போல்டு கொடுக்கணுன்னா எங்கே கொடுக்கணும், ஹோம் டேப்பில் போயிட்டு போல்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது ஃபாண்ட் சைஸ் 32, ஃபாண்ட் ஸ்டைல் ஏரியல். ஃபாண்ட் சைஸ் 32, ஸ்டைல் ஏரியல். ஸோ ஸ்டைல் பாருங்கள் இங்கே இருக்கும், ஹோம் டேப்பில் இந்த இடத்துல இருக்கும். இங்கே நீங்கள் ஏரியல் டைப் பண்ணாலும் சரி, இல்லை தேடி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, சைஸ் இங்கே இருக்கும், இங்கே 32. இல்லைன்னா இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின். கிரியேட் ஏ ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் ஃபில் இன் ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஆர்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதில் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஆர்ட்டில் நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இன்செர்ட் பேசிக் ஃப்ரமீடு ஃபார்மாட். ஸோ பேசிக் ஃப்ரமீடு அதை வந்து இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்செர்ட்டில் ஸ்மார்ட் ஆர்ட்டில் பிரமிட் வந்து லாஸ்டில் இருக்கும், அதில் பேசிக் பிரமிடுன்றது ஃபஸ்ட்டில் இருக்கிறது. கிளிக் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் ஸ்டெப், ரைட் த டெக்ஸ்ட் வேர்ட் எக்ஸல் பிபிடி இன்சைட் த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸிங்
டெக்ஸ்ட் பேனை யூஸ் பண்ணி அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் வேர்டு எக்ஸல் பிபிடின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் பேன் எங்கே இருக்குன்னா, நீங்கள் ஸ்மார்ட் ஆர்ட்டை இன்சர்ட் பண்ணது டிசைன் அண்ட் ஃபார்மேட்டுன்னு 2 டேப் வரும். அதில் டிசைன் டேப்பில் கிரியேட் கிராஃபிக்கில் இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் பேன்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, வேர்டு, அடுத்தது எக்ஸல், ஓகேங்களா, அடுத்தது பிபிடி, ஓகேங்களா. ஸோ டைப் பண்ணியாச்சு. அடுத்தது சேஞ்ச் த கலர் இன் ஏஷியன் டு கலர் ஆப்ஷன். கலர் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஷியன் டு கலர் ஆப்ஷன், ஓகேங்களா. ஸோ இந்த சேஞ்ச் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஏஷியன் டூவில் எனி கலர் இங்கே கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஏஷியன் 2 கலரில் எனி கலர் கொடுத்துக்கோங்க. அடுத்தது சேஞ்ச் 4ல் சேஞ்ச் த டெக்ஸ்ட் இன் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் இன் ஆரஞ்ச் ஏஷியன் 2 கலர். ஸோ டெக்ஸ்ட் அது எங்கே இருக்குன்னா ஃபார்மேட்டில் இருக்கும். ஃபார்மேட்டில் போனீங்கன்னா வேர்டுக்கு உண்டான ஸ்டைல் இருக்கும். அதில் டெக்ஸ்ட் ஃபில் தானே, பாருங்கள் டெக்ஸ்ட்டு தான். வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆரஞ்ச் ஏஷியன்ட், ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைலில் ஆரஞ்ச் ஏஷியன்ட் பாருங்கள், இதுதான் ஆரஞ்ச் ஏஷியன்ட், இது கொடுங்க, ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ ஆரஞ்ச் ஏஷியன் கலர் கொடுத்தாச்சு, ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்தது இல்லுஸ்ட்ரேஷன் குரூப்பில் 4 டைப் பார்த்தோம். பிக்சர், கிளிப் ஆர்ட், ஷேப், ஸ்மார்ட் ஆர்ட். அதுக்குண்டான எல்லா லேப் செஷனும் பார்த்தாச்சு. இது பிக்சருக்கு, இது கிளிப் ஆர்ட், இது ஷேப்பு, இது வந்து ஸ்மார்ட் ஆர்ட்டு. ஸோ எல்லாமே 1 பை 1 அவங்க சொன்ன மாதிரி நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். சேம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண வரும், ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்